நேசிக்கிற நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றிப்பா. ஹல்லேலூயா, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. ஆசீர்வதிப்பா உம்முடைய பிள்ளைகளை. கர்த்தாவே, நீர் பலப்படுத்து சுவாமி. ஆண்டவரே, இந்த யூடியூப்பில் இந்த மெசேஜை ஆன் பண்ணும்போது ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாஞ்சையை நீர் கொடுக்க வேண்டுமாப்பா. தகப்பனே, உங்களுக்கு நன்றிப்பா. ஆரம்பத்தில் ஒரு ஜெபம் வருது, இந்த ஜெபத்தை நம்ம கேட்போம் என்று ஆண்டவரே, மக்கள் ஆசையோடு இந்த ஜெபத்தை கேட்கும்படியாக நீங்கள் அனுக்கிரகம் பண்ணிருளுங்கப்பா ராஜா. உங்களுக்கே ஸ்தோத்திரம், உங்களுக்கே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோப்பா. ஆண்டவரே நன்றிப்பா. அடிமையை மறைத்து நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை தான்ப்பா. உலகமோ மாமிசமோ பிசாசோ இந்த வார்த்தையில் வரவே கூடாது தேவனே. நீங்கள் மாத்திரம் தகப்பனே, நீங்கள் மாத்திரப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விதைகளை விதைத்து 100ஆக பலன் கொடுத்து ஆலமரம் விழுது போல காணப்படுவதற்கு ஏற்ற அநேக பறவைகளும் மிருகங்களும் வந்து தங்குற அந்த கடுகு விதைக்கு ஒப்பானது போல உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எல்லா மக்களையும் இளைப்பாறக்கூடிய வார்த்தையாக இன்றைக்கு இவர்களுக்கு காணப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இன்றைக்கி நான் செய்தியின் தலைப்பு என்ன அப்படி எடுத்திருக்கேன்னா, மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நம்ம யார் அப்படின்னா மண் பாண்டம். இந்த மண் பாண்டங்களில் கிறிஸ்துவை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். தலைப்பு வசனம் என்ன அப்படின்னா 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாய் இருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டானது அல்ல, தேவனால் உண்டாய் இருக்கிறது என்று விளங்கும்படிக்கு எங்களுடைய இந்த மண்கிற சரீரத்தினால எதுவும் இல்லை, தேவனுடைய அந்த வல்லமை விளங்கும்படி அந்த பொக்கிஷம்னா என்ன? அது ஒரு புதையல் மாதிரி. இது காணப்படாதது, கிடைக்கக்கூடாதது, இதுக்கு தகுதியே இல்லை. அப்படிப்பட்ட பொக்கிஷம் தான் கிறிஸ்து ஏசப்பா. நமக்கு ஏசப்பாவை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அந்த மண் பாண்டங்கள் யார் அப்படின்னா நம்ம தான் இந்த மண் பாண்டம். இந்த மண் பாண்டம் எப்படி உங்களுக்கு சொல்கிறேன். ஆதாம் ஏவாளை தேவன் எதுபடி படைச்சார்? ஆதாம் எப்படி படைச்சார் அப்படின்னா மண்ணினால் படைத்தார். அவங்களுடைய ஜீன் தான் நம்ம. அப்படியே நம்ம பிறந்து என்ன செய்திருக்கோம், வந்திருக்கோம். அதனால தான் நம்ம இறந்த பிறகு எங்கே தான் போகிறோம்? மண்ணினால் உண்டாக்கப்பட்ட நீ மீண்டும் மண்ணுக்கே திரும்புவாய் அப்படிங்கிற வார்த்தையின்படி நம்ம யார் அப்படின்னா மண் பாண்டம் தான். ஒரு சகோதரி அடிக்கடி சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப பெருமையான எண்ணங்களை சாத்தான் கொண்டு அப்படியே விதைப்பானாமா மண்டையில். நீ ரொம்ப அப்படியா இருக்கா, நீ நல்லா இருக்கா, நீ ரொம்ப நல்ல பிள்ளை, என்ன நீ ரொம்ப நல்லா பேசுவே, உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, என்ன நீ ரொம்ப அழகாக இருக்க, அப்படி இப்படின்னுட்டு சொல்வானாமா பிசாசு. உடனே இவங்க அதுக்கு பதில் சொல்ல தெரியலையாம். அப்படி அவங்க ரட்சிக்கப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நாட்களிலே இந்த பெருமை என்ற ஒரு எண்ணத்தை சாத்தான் கொண்டு அவங்க மேலே போடுவானாம். அப்படியே உடனே அவங்க என்ன செய்வாங்களா, அதுக்கு பதில் சொல்ல தெரியல. அதனால் என்ன செய்வாங்க, அவங்க மண்டையில் அப்படியே கொட்டுவாங்களாம். எப்படி சொல்லி கொட்டுவாங்களாம் தெரியுமா? நான் ஒரு மண்பாண்டம். கீழே விழுந்தா என்ன செய்திடும், நொறுக்கி போயிடும். எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது நாங்கள் நிறையா சோறு பொங்குவோம். 1.5 படி அரிசி சோறு பொங்குவேன் நான். கல்யாணத்துக்கு முன்னாலே எங்கள் அண்ணன் வீட்டுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம். அப்புறம் சோறு 1.5 படி அரிசியை ஒரு மண் பானையில் இருந்து என்ன செய்யணும், அடுப்பில் கிட்ட நின்று வடிக்கணும் பார்த்துக்கோங்க. அப்போது வடிக்கும்போது நான் ஆண்டவரேன்னு அப்படி கூடலாம் செய்வேன். சில நாள் கீழே விழுந்து உடஞ்சி, அந்த வடுதண்ணியை வடிக்கிற பாத்திரமும் உடஞ்சி, அந்த சோத்து பானையும் உடஞ்சி, சோறெல்லாம் சிந்தி அப்படியே பெய்யும். திருப்பியும் வேறு பானையில் தான் சோறு பொங்கியிருக்கேன். அப்படின்னா நம்ம யார் அப்படின்னா அதே மண் பாண்டம் தான். எப்படி அதை வடிக்கிறப்ப அது கீழே விழுந்துச்சு பாருங்க, அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு மண் பாண்டம். பெருமையாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. கீழே விழுந்தா என்னதான், நம்ம இறந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, உடனே அடுத்த நிமிஷத்தில் அந்த பேரே கிடையாது, பாடி தான். இன்னுமே இயேசு அறியாத மார்க்கத்தில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, சவம் அப்படிம்பாங்க, இல்லை உடல் அப்படிம்பாங்க. அப்படிதான் நம்ம இருக்கும் வரைக்கும் தான் பேர். இறந்த பிறகு பேரை யாருமே சொல்லவே மாட்டாங்க. இவங்களை எப்போ எடுக்கிறீங்க, இவங்களை எத்தனை மணிக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்பாங்களே ஒழிய, பாடியை ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருங்க, பாடியை எப்போ எடுக்கீங்க என்ன அப்படி தான் கேட்பாங்க. நம்ம மண் பாண்டம் என்பதை குறித்து உங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுகின்றேன். அதனால தான் நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. எதையுமே குறித்து பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை அருமையானவர்களே. அப்போ இதில் சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு, நம்ம மண் பாண்டம் தான். இந்த மண் பாண்டத்தில் நம்ம இயேசுவை நமக்குள்ளே
வச்சுருக்கோமா. அப்போ இயேசு நமக்குள்ளே எதுக்கு இருக்கார் அப்படின்னா, சும்மா இருக்கிறதுக்கல்ல, அவர் நாம் பேசி கொண்டு இருப்பதற்கு. நான் இந்த செய்தி எடுக்கும்போது 12:07 நைட்டில் நான் அப்போது படுத்துட்டேன். படுத்த பிறகு எல்லா ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சுட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்திருக்கும்போது இந்த செய்தியின் தலைப்பு எனக்கு கிடச்சிது. மண்பாண்டங்களில் இயேசுவை நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படின்ட்டு. அப்படி சொல்லிவிட்டு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த பாட்டை நான் படிக்கிறேன். அப்போது என்ன அப்படின்னா, ஒரு சம்பவம் என் மனசில் அந்த நேரம் ஓடிச்சு. அந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டேன். எங்கள் அம்மா வீட்டில் நான் இருக்கும்போது 10th முடிச்சுட்டு நான் வீட்டில் இருந்தேன். வீட்டில் நான் சொல்லுகிற காரியங்கள் எல்லாமே நான் பார்த்தது, நான் நேரில் கேட்டது, அப்படி தான் நான் சொல்கிறேன். நான் இன்னொரு கற்பனையாக கூட நான் எதுவுமே சொல்ல இல்லை, தேவனுடைய பெரிதான கிருபையினால். அப்போது நான் முன் ரூமில் உட்காந்துருப்பேன். நான் ரொம்ப கதை புஸ்தகங்களை படிப்பேன். எங்கள் வீட்டுக்கு அடுத்து தான் வாசக சாலை, நூல் அலகம். அதனால் எங்கள் அம்மா எனக்கு நிறைய புக்கு வாங்கி தருவாங்க. நான் முன் ரூமில் உட்காந்து ஒரு டேபிள் கிடக்கும், அதில் ஒரு ஸ்டூல் இருக்கும், அதில் உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டு போய் எங்கள் அக்கா வருவாங்க, 2வது அக்கா. அந்த அக்காவுக்கு எனக்குமே ஒரு 16 வயசு வித்தியாசம். அப்போ எங்கள் அக்கா எங்கள் அம்மா கூட பேசிகிட்டு இருப்பாங்க கிச்சனில். எங்கள் அத்தா வேலைக்கு போயிடுவாங்க, எங்கள் ஐயாவும் தோட்டத்துக்கு போயிடுவாங்க. அப்போது எங்கள் அக்காளுக்கு அப்போ குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அதனால் எங்கள் அத்தா போன உடனே எங்கள் அம்மாட்ட வந்துடுவாங்க. எங்கள் அக்காவும் எங்கள் அம்மாவும் அந்த கிச்சனில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அது கடைசி ரூமு, நான் முதல் ரூமில் இருப்பேன். கடைசி ரூமில் பேசிகிட்டு இருப்பாங்க. மணி 12 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. காலையில் வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க தெரியுமா, காப்பி போடுவாங்க 2 பேரும். பேசிக்கிட்டே 2 பேரும் காப்பி போடுவாங்க. திருப்பி காப்பியை எனக்கு ஒரு டம்ளர் தருவாங்க. திருப்பியும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் எங்கள் அத்தா மதிய சாப்பாட்டுக்கு வரும்போது தான் எங்கள் அக்கா இருந்துச்சு போவாங்க. பார்த்துக்கோங்க, அந்த காட்சி எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்போ என்ன அப்படின்னா, அவங்க 2 பேரும் ஒரு தாயும் மகளும் உட்கார்ந்து இப்படி பேசணும்னா அது என்ன அப்படின்னா ஒரு அன்பு தானே, உறவு. அந்த உறவில் அவர்களுக்கு போர் அடிக்கவே இல்லை. இப்போ நான் நினச்சி பார்க்க, என்ன பேசுனாங்க, நான் பக்கத்தில் போய் கேட்கல, என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கல. அப்போலாம் சினிமாலாம் எங்கள் தியேட்டர் எதுவுமே எங்கள் ஊர்லலாம் கிடையாது. உலகத்தை பற்றி தெரிய வாய்ப்பு இல்லை. கோயில், வீடு, வேலைக்கு போவாங்க, கடலுக்கு போகிறவங்க கடலுக்கு போவாங்க, தோட்டத்துக்கு போகிறவங்க தோட்டம் போவாங்க, உப்பளம் இருக்குது உப்பளத்துக்கு போவாங்க. மற்றபடிலாம் வேறு உலக பிரகாரமாக யூடியூப்பு இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுல்ல. அப்போ டிவி இதெல்லாம் எதுவுமே கிடையாதுல்ல. அப்படிப்பட்ட ஒரு காலம். ஆனால் இவங்க 2 பேரும் என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் நினச்சி பார்க்கேன், அவங்க 2 பேர் உடைய உறவும் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவாங்க, சிரிப்பாங்க. அப்புறம் எங்கள் அக்கா போயிடுவாங்க. இப்படி டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கோம். போர் அடிக்குன்னு ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. எங்கள் அம்மாவும் காலையிலே வந்துடுறா, இப்படி பேசிகிட்டு இருக்கா, எனக்கு வேலையெல்லாம் போயிட்டு அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னதே கிடையாது. எங்கள் அக்கா வந்தவுடனே 2 பேர் உட்காந்து அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. வேறு ஃப்ரெண்டே அவங்களுக்கு தேவையில்லை. அப்போ எனக்கு ஆண்டவர் இதை தான் எனக்கு சொன்னார் பாருங்க. சாயங்காலம் இதே சாயங்காலம் மதியத்துக்கு மேலே அப்படியே சாயங்காலம் ஆன உடனே எங்கள் பெரியம்மா வருவாங்க. பெரியம்மா எங்கள் ஊர் தான், அவங்க இன்னும் ஒரு அடுத்த தெருவு. எங்கள் பெரியம்மா வருவாங்க. பெரியம்மா வந்த உடனே எங்கள் பெரியம்மாவும் எங்கள் அம்மாவும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பிறகு கொஞ்சம் வெயில் குறைஞ்சிரும், உடனே முத்தத்துக்கு வந்துடுவாங்க. அதெல்லாம் நல்ல பெரிய அகலமான ஒரு தெருவு. முத்தத்தில் உட்காந்து ஒரு பலகையை போட்டு உட்காந்து எங்கள் பெரியம்மா எங்கள் அம்மாவுக்கு பேன் பார்ப்பாங்க. பேன் பார்க்கும்போது பேசிக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டுமா இருப்பாங்க. 6 மணிக்கு மேலே கோயிலில் மணி அடிக்கும். உடனே எங்கள் பெரியம்மா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் அம்மாவும் 2 பேருமே கோயிலுக்கு போயிடுவாங்க. திருப்பி வர்றதுக்கு லேட் ஆகிரும். எங்கள் அம்மா தான் எனக்கும் எங்கள் ஐயாவுக்கும் சோறு தரணும். அப்போ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். எங்கள் அம்மா அப்புறம் வந்துருமுன்னே, எதுக்குமா இவ்வளோ நேரம் வயிறு பசிக்கல அப்படின்னு சொன்னால், பெருமையை பார்த்தேன் அங்கே பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. வீட்டில் சாயங்காலம் வரைக்கும் அப்புறம் இப்படி எதிர்த்து கேட்கல. இப்போது நான் நினைக்கிறேன், சாயங்காலத்தில் இருந்து கோயிலில் மணி அடிக்கிறதாட்டியும் 6-6:30 வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. திருப்பியும் கோயில்லையும் உட்காந்து பேசினாங்களாமா. அப்புறம் அடுத்த நாள் இதே கதை தான். அதுக்கப்புறம் எங்கள் பெரியம்மா சாயந்தரம் வந்துடுவாங்க. உட்காந்து பேசையும் சிரிக்கையுமா இருக்கும். அந்த காலத்துலலாம் இப்படி பெரியவங்க பேசும்போது சின்னவங்க பக்கத்தில் இருக்கக்கூடாது. யாருமே வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லிடுவாங்களே. அதனாலேயும் நானுமே அதை கேட்கல. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த இரவில் 12 மணிக்கு மேலே இரவில் ஆண்டவர் இதை குறித்து எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போது அவங்க எங்கள் பெரியம்மாவும் எங்கள் அம்மா ஒரு நாள் பெரியம்மா சாயங்காலமே வந்துடுறா, என்னை உட்காந்து பேசிகிட்டே இருக்கா, எனக்கு படுக்க முடியல அப்படி இப்படின்னா சொன்னதே கிடையாது. யார் இறந்தான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகிட்டுல, அதனால எனக்கு அது தெரியல. பார்த்துக்கோங்க, அது வரைக்கும் அப்படி ஒரு அக்கா தங்கச்சின்னா ஃப்ரெண்ட்ஸு, தாய் மகளுமா ஃப்ரெண்ட்ஸு.
போர் அடிச்சுது, எதுக்கு இவன் வந்திருக்கா, என் நேரம்லாம் போச்சுன்னு எதுவுமே சொன்னதே கிடையாது. அதில் அவர்களுடைய ஒரு அன்பு ஐக்கியம் இருந்துச்சு, உறவு. அதை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏசப்பா கிட்ட இதே மாதிரி நம்ம இருந்திருக்கோமா? நமக்கு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண உடனே போதுன்னு சொல்லி எந்திக்கிற ஒரு அனுபவம் தானே இருக்குது. அவர் விட்டு பிரிய மனசு இல்லாமல் நம்ம இருக்கோமா அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் என்று இந்த உண்மையாக நடந்த இந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். அருமையானவர்களே, இயேசுவோடு பேசுவதிலே உங்களுக்கு எவ்வளவாக ஒரு ஆனந்தம் இருக்கின்றது. என்ன இவ்வளோ நேரம் ஆயிட்டேயும் முதுகெலாம் வலிக்குதே, நம்ம படுக்கணுமே அப்படின்னு தான் நமக்குள்ளே ஒரு டயர்டு வந்தால் தான் அந்த ஜெபம் கூட நிப்பாட்ட முடியும். இல்லாவிட்டால் இந்த இதயம் ஜீவ நீரூற்றாக இயேசுவோடு பேசிக்கொண்டே இருக்கணும்னு தான் இருக்கும். அப்படியே நம்ம என்ன செய்யணும், அப்படியே பழகணும்னு இருக்கும். அடிக்கடி நம்ம அவரோடு கூட ரொம்ப ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இன்று இயேசுவோடு தனித்து அவர் நம்மோடு பேசுவதும் நாம் அவரோடு பேசுவதுமாக இருந்திருக்கிறோமா அப்படின்னு நான் எழுதிட்டு வந்திருக்கேன். நம்ம இயேசுகிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறது நமக்கு போர் அடிக்குதா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா? நான் நிறைய ஜெபம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலைங்கிற மாதிரி ஒரு சோர்வாக நீங்கள் இருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை அருமையானவர்களே. நீங்கள் ஆண்டவரோடு எவ்வளவு நேரம் நீங்கள் பேசிக்கொண்டே ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கீங்களோ அந்தளவுக்கு நம்முடைய மனது தேவனுடைய ராஜ்யத்தில் கட்டப்படும். அவர் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறார். அந்த ராஜ்யம் நமக்குள்ளே வருகிறது. அதை தான் சொல்லியிருக்கிறார். எப்படின்னா பவுல் சொல்கிறாரு, நம்முடைய மண் பாண்டத்தில் வானம் சிங்காசனம் பூமி பாதபடி என்று சொன்ன இயேசு நம்முடைய இருதயத்துக்குள்ளே அவர் வந்துடுறார். அது எப்படின்னு கேளுங்க. இவ்வளோ பெரிய கடவுள் ஒரு மனிதன் இதயத்துக்குள்ளே வருகின்றார். தேவன் ஒரு பலூன் இருக்குது. பலூனை நம்ம ஊதுறதுக்கு முன்னால் இங்கே கடையில் வாங்கும்போது அது இவ்வளோ நீளம் தான் இருக்கும். நான் வாங்கிட்டு வரணும்னு நினச்சிருந்தேன், இந்த வீடியோவில் காட்டுறதுக்கு மறந்துட்டு. அப்போ அந்த பலூனை நம்ம இப்படி காட்டும்போது அது சின்னதாக இருக்கும். ஆனால் அதை ஊதிக்கிட்டே இருங்க, அது ஊத 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 அப்படியே அது என்ன செய்யும், நல்லா பெருசாகிரும். ஊதிக்கிட்டே இருக்கும்போது இவ்வளோ பெருசாகனு கூட பலூன் இருக்குது. இங்கே போக்கஸ் வச்சுருக்காங்க. இந்த போக்கஸ் லைட்டு அவ்வளோ பெருசான ஒரு போக்கஸ் பார்த்துக்கோங்க. அப்படியே அதை கொடைய மாதிரி விரிஞ்சு போய் இருக்கிற போக்கஸாக இருக்குது அந்த லைட்டு. அதே போல் நம்முடைய இருதயம் இயேசு நமக்குள்ளே வரும்போது நம்முடைய இருதயம் அப்படியே விரிஞ்சு கொடுக்கும். ஒரு மனிதனுடைய மனதை ஆழத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மனிதனுடைய இதயத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. யாரையும் கண்டுபிடிக்க முடியவே முடியாது. விசுவாசத்தினால தான் நம்ம வாழ்கிறோம், அன்பினால தான் நம்ம வாழ்கிறோம். பிள்ளைகளாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், அந்த அன்பு ஒன்று தான். அந்த உறவு நிமித்தமாக தான் வாழ்கிறோம். தேவன் நமக்குள்ளே அவர் வரும்போது நம்முடைய இதயம் அப்படியே விரிஞ்சு கொடுக்குமா. நம்ம இதயம் சிறியதாக தான் இருக்கும், ஆனால் தேவன் வரும்போது நம்முடைய இதயம் அப்படியே விரிந்து பறந்து வான சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து வாழ்கிறார். இயேசு வாழ்கிறார். வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார். உலக பிரகாரமான கவலைகள், என்னத்தை உண்போம் என்றும், என்னத்தை உடுப்போம் என்றும், நாளைக்கு என்ன செய்வோம் என்றும், இப்படி கவலையில் நீங்கள் வாழும்போது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே எப்படி இருக்கும்? ஆகாயத்து பறவைகளை பார் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் பக்கத்தில் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் மைனான்னு ஒரு சின்ன பேர்டு உண்டு. அதனுடைய அந்த சிறகுலாம் பார்த்தீங்கன்னா அப்படி வலுவலுவலுன்னு இருக்கும். கிளி உடையது கூட அப்படி ரொம்ப வலுவலுன்னு இருக்காது. காக்காவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? காக்காவுடைய அந்த மேலே ரெக்கை இருக்கலாம், அந்த ரெக்கை எப்படி இருக்குன்னா அப்படியே வளவளன்னு இருக்கும். அப்படி அழகாக, அதுக்கு ஆடையே தேவையில்லை. அந்த சிறகுகளே அவ்வளவு டெக்கரேஷனாக இருக்கும். நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். காக்காவுடைய சிறகு மினுக்குன்னு இருக்கும். அப்போ அதெல்லாம் உண்டாக்கி அதையெல்லாம் போஷித்து செய்கிற தேவன் செய்வார். எனக்கு எதுக்கு இப்படி இருக்குது, ஏன் இந்த கவலை எனக்கு தொடருது அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தேவனும் அவருடைய ராஜ்யமும் நமக்குள்ளே வரும்போது எல்லாவற்றையும் செய்வார். அதான் புதிய ஏற்பாட்டில் மத்தேயுல 5:33 கடைசி வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா,
முதலாவது அதான் ஃபஸ்ட்டு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் சேர்த்து கூட கொடுக்கப்படும். இது ஏன் உண்மைன்னு நினைக்காம இருக்கோம்? எப்பொழுதுமே கவலையான வார்த்தை தான், சோர்ந்து போன வார்த்தை தான், கண்ணீர் உள்ள வார்த்தை தான், கவலை நிறைந்த வார்த்தை தான். விசுவாசமே கிடையாது, விசுவாசமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இயேசுவோடு பேசி பழகி அந்த உறவுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, அவர் நமக்குள்ளே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து விட்டார் என்றால் அது மிக இனிமையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையின் சகல தேவைகளும் சந்திக்கப்படும் என்று இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நான் சாட்சியாக அறிவிக்கிறேன். அது வியாதியாக இருக்கட்டும், நம்ம தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்துக்குள்ளே வரும்போது அது போய்விடும். நம்முடைய இருதயம் ஒரு பெரிய ஆழம், கடலை விட ஆழம். இயேசுவின் அன்பு அதை விட ஆழம், அதை விட பெரியவர். அந்த அன்பில் இயேசு இந்த மண் பானைக்குள்ளே வந்து உட்காரும்போது இந்த இருதயமாகிய அவருடைய ஆலயம் விரிந்து கொடுக்கும். அவர் அங்கே இருப்பார். ராஜா இருக்கிற வீட்டில் குறை இருக்குமா? ராஜா அரண்மனையில் ஏதாவது குறைகள் இருக்குமா? எதுக்காவது குறைகள் இருக்குமா? பழங்களுக்கோ, எந்த ஸ்வீட்டுக்கோ, எந்த உணவுக்குமே, ஆடைகளுக்குமோ, பொண்ணு வெள்ளி தங்கத்துக்கா, அதுக்கெல்லாம் ஒரு ராஜா வீட்டில் இருக்குமா? இதெல்லாம் நீங்கள் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களில் நாளாகமத்தில் வாஸ்தா தெரியும். ஒவ்வொரு வீட்டில் ராஜாக்கள் வந்து எப்படி இருந்திருக்காங்க, எவ்வளோ பொண்ணு வச்சுருந்துருக்காங்க அப்படின்ட்டு. அப்படி போல் நம்முடைய இருதயத்தில் இயேசு வந்து ராஜாவாக இருக்கும்போது நமக்கு ஒரு குறைவுமே இருக்கவே இருக்காது. கர்த்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்ம தேவனுடைய கையிலே ஒரு களிமண்ணை போல இருக்கின்றோம். நம்ம களிமண் தான். இந்த களிமண்ணிலே மண்பாண்டத்திலே இயேசு நமக்குள்ளே வாழ்கிறார். எரேமியா 18வது அதிகாரம் 1வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு அறிவிப்பேன் என்றார். 3 அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரியினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்றார், நீங்கள் களிமண் தான். குயவன் கையிலே ஒரு களிமண் இருக்கின்றது. அதை ஒரு பாத்திரமாக வணைகின்றான், செய்கின்றான். செய்யும்போது அது கெட்டு போயிட்டு, நான் உடஞ்சி போயிட்டு, இல்லை அந்த பானை நேரே இருக்காமல் வளைஞ்சிக்கிட்டு போயிட்டு, உடனே அவன் என்ன செய்கிறான், திருப்பி அதை மணலாக ஆக்கிக்கின்று இன்னொரு பாத்திரமாக அவர் செய்கின்றான். இந்த குயவன் செய்கின்றான். அந்த குயவன் கையிலே அந்த களிமண் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறார், நீங்களும் என் கையிலே இருக்கிற களிமண் தான். களிமண்ணானால் என்ன ஒரு மேன்மை பாராட்டல் நமக்கு இருக்குது, என்ன ஒரு திமிரா நம்ம வாழ்கிறோம் இந்த உலகத்தில், என்ன ஒரு ஆங்காரமாக நம்ம வாழ்கிறோம், எவ்வளோ சவுண்டு போடுறோம், எவ்வளவு கெட்ட வார்த்தைகளை பேசுகிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க கூட கெட்ட வார்த்தைகள் பேசுகிறாங்க. நமக்கு தான் காது, ஆண்டவரே காதை பரிசுத்தப்படுத்தணும்னு கேட்க வேண்டியது இருக்கிறது. நிறைய இல்லாததெல்லாம் கூட்டி சேர்த்து பேசி வாழ்நாளையெல்லாம் வீண் நாளாய் வருத்தத்தோடு கழித்து கொண்டு இருக்கின்றார்கள். வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய், தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. அருமையானவர்களே, அநேகர் தங்களுடைய வாழ்நாளை வீண் நாளாய் போக்கி கொண்டு இருக்கின்றார். இப்போ உங்களுக்கு 20 வயசு, திடீர்னு பார்த்தா 25, திடீர்னு பார்த்தா 28, பிறகு 30, பிறகு 35ன்னு ஆகும்போது அவ்வளோதான், ஓல்டு ஏஜ் தான், வயதான கிழவன் கிழவி மாதிரி தான். 40 வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, இன்னுமே 45 ஆகிட்டுனா நீங்கள் ரொம்ப ஓல்டு மாதிரி தான். 50ன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்பவே ஓல்டு தான். ஆனால் அதுக்கு முந்தின வயசுகளில் என்ன ஒரு ஆர்ப்பாட்டம், எவ்வளவு சவுண்டு போடுறோம், எவ்வளவு மன்னிக்க முடியாத குணங்கள், எவ்வளவு எரிச்சலான பார்வைகள். புகழோடு தோண்டுக அத்திலர் தோண்டலின் தோண்டாமை நன்று. யாருக்கு எந்த குணத்துக்கு நம்ம மாதிரியாக இருக்கின்றோம்? இயேசு நம்மிலே வாழும்போது நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு மாதிரியாக வாழ்கின்றோம். ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு.
அப்போ அந்த ஃபோனில் என்ன ஹலோ அப்படின்னு கேட்டேன். இப்போ நாங்கள் வந்து 7000 பண்ண பக்கத்திலிருந்து இருக்கேம்மா. அங்கே வந்து நான் கிராஸ் டிவியில் உங்களோட மெசேஜை கேட்டேன். நான் இதில் பெருமைக்கெலாம் சொல்லலை, அவங்க சொன்னதை நான் சொல்கிறேன். கிராஸ் டிவியில் வந்து உங்களுடைய மெசேஜை கேட்டேன், நல்லா இருந்துச்சு, உங்கள் நம்பரை நான் எழுதி வச்சுருக்கேன், நான் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னாங்க. அப்போ சரி பார்க்கலாம், எங்கே அப்படின்னா ராஜீவ் மகாலில் வந்து மீட்டிங் நடக்குது, கிராஸ் டிவி மீட்டிங் மாதத்தில் கடைசி செவ்வாய்க்கிழமை ராஜீவ் மகாலில் நடக்கும். காலையில் ஃபாஸ்டிங் ப்ரேயரு, அதுக்கு நான் வரலான்னு நினச்சிருக்கேன், நீங்கள் அன்றைக்கி வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சரி வாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு நாள் அங்கேருந்து எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும், கொஞ்சம் தூரம் தான், ஆட்டோக்கெலாம் 120 ரூபா அப்படி கேட்பாங்க. திருப்பி அங்கேருந்து நான் ராஜ்மஹால்லேருந்து நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும், வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட்டோனா பிடிக்கணும் பார்த்துக்கோங்க. அப்போது அவங்க சொன்னாங்க நான் உங்களை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னாங்க. அப்போ நான் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதத்தில் கடைசி செவ்வாய்க்கிழமை ராஜ்மஹாலுக்கு நான் வாரேன் அப்படின்ட்டாங்க இந்த கிராஸ் டிவி ஊழியத்துக்கு. சரின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி அவங்க எனக்கு முன்னாலே வந்துட்டாங்க போல். வந்து அந்த ராஜ்மஹால் வாசலில் உட்காந்துருக்காங்க. நான் ஆட்டோவிலேருந்து இறங்கி உள்ளே போகையும் அவங்க என்னைய பார்த்துட்டாங்க, அடையாளம் தெரிஞ்சிட்டு போல். தெரிஞ்ச உடனே ஓடி வந்தாங்க. வந்து நீங்கள் தானம்மா அந்த அம்மா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் போய்கிட்டு இருக்கோம், உள்ளேயுமே சரியான கும்பல் தான், அங்கேயும் நிறைஞ்சிக்கிட்டு இருக்கு, இங்கேயும் மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க என்னையை பார்த்த உடனே ஓடி வந்து நீங்கள் தானம்மா அவங்க அப்படின்னாங்க. அப்போ ஆமாம்மா நீங்கள் முத்துவல்லியா கேட்டேன். ஆமாம் நான் முத்துவல்லியா. அவங்க பேர் முத்துவல்லி அம்மா. முத்துவல்லி அங்கேருந்து ஒரு சகோதரி, அவ்வளோ ஒரு பாசத்தோடு வந்து அப்படியே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்த்துட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நாங்கள் பேசிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணோம். மீட்டிங் அட்டன் பண்ணும்போது அவங்க என்னை விட்டு விலகவே இல்லை, என் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க, என் கூடயே சேரில் உட்காந்துருக்காங்க. சாப்பிடுவாங்க, அவங்க வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, அதுக்கு சாப்பிடும்போது அவங்களும் என் கூடயே தான் இருந்தாங்க பார்த்துக்கோங்க. அவங்களுடைய பேச்சையும் ஒவ்வொரு ஆக்ஷனையும் பார்த்தாச்சுன்னா ஏசப்பா அவங்க உள்ளத்தில் இருக்காங்க. அருமையானவர்களே, நான் அவர்களிலே இயேசுவை கண்டேன். அப்படின்னா ஒரு எளிய ஒரு இதயம், அவங்க கஷ்டப்பட்டவங்களா பணக்காரங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவங்களுடைய இதயம் வந்து அப்படி ஒரு அது என்ன சொல்ல, நான் அவங்களிலே இயேசுவை கண்டேன். எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. எப்படிலாம் மக்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள். ஆண்டவர் வந்து இப்படியும் அவருக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சு தான் இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க நம்ம ரொம்பையும் தாழ்ந்து போனால் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. எதுக்கு, என்ன மதிப்பு இந்த உலகத்தில், என்ன நமக்கு மதிப்பு இருந்து என்ன பிரயோஜனம்? சில பேர் மரியாதை இல்லையே அப்படிம்பாங்க. மரியாதை இல்லாத வீட்டில் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, கால் வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அப்படிலாம் நமக்கு கிடையவே கிடையாது. ஏசப்பாவை யார் தான் ஏற்றுக்கொண்டா? ஆனாலும் ஆண்டவர் எல்லா வீட்லேயும் போய் எல்லா ஊர்லேயும் போய் சுவிசேஷம் அறிவிக்க தான் செய்தாங்க. ஆண்டவர் அந்த அம்மாட்ட நான் கண்டது, முத்துவல்லி அவங்ககிட்ட நான் கண்டது இயேசுவை கண்டேன். அவனுடைய இருதயத்தில் இயேசுவை கண்டேன். என்ன ஒரு சந்தோஷம். அவங்க யார், நான் யார்? சொந்த பந்தமும் கிடையாது. இத்தனை வயசு வரைக்கும் என்னை விட வயசு கம்மியாக தான் இருந்தாங்க, 40 வயசு கிட்டக்க தான் இருக்கும். அப்படிப்பட்டவங்க அப்படி ஒரு அன்பு. இது என்ன அப்படின்னா, இயேசுவானவர் அவங்க உள்ளத்தில் இருக்கிறதுனால அந்த சந்தோஷம் அவங்களுக்கு. இன்றைக்கி டிவியில் மெசேஜ் திங்கட்கிழமை காலையில் 7 மணிக்கு நம்முடைய ப்ரோக்ராம் அங்கே நடக்கும் அப்படின்னா 7:30 மணி 7:30க்கு முடியவுமே ஃபோன் வந்துடும், அம்மா இன்னைக்கு உங்களை பார்த்தேன் அப்படிம்பாங்க. அந்த இயேசுவின் அந்த வார்த்தை தான், காடோட அந்த வேர்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க. நான் பார்த்தேன் கிறிஸ்துவின் அன்பு அங்கே வழிந்து ஓடுகிறது. அன்றைக்கி ஃபோன் பண்ணாங்க, என்னோடய ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னாங்க. கூட்டிகிட்டு வாங்க, நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்கள், எனக்கு படிக்கலாம் தெரியாதும்மா, எழுத வாசிக்கலாம் தெரியாதும்மா, சும்மா பைபிளை இப்படி வச்சுக்குவேன் அப்படின்னாங்க. பரவாயில்ல, இயேசுவுடைய அன்புக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நான் அவர்களை கண்டேன். தேவன் அவர்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அப்படின்னால் தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்றார்கள். என்ன சந்தோஷம்! எப்படிப்பட்ட வீட்டில் அவங்க குடியிருக்காங்களோ தெரியல, அந்த 7000 பண்ணைக்கு அங்கிட்டு. ஆனாலும் அவங்களுடைய இதயத்திலே, அந்த மண் பாண்டத்திலே இயேசு இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அந்த 7வது வசனத்தின்படி ஆண்டவர் நம்முடைய இந்த மண் பாண்டங்களிலே அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற அருமையானவர்களே, நீதியின் பாதையிலே நடத்த வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும், இயேசுவே நான் ஒரு மண் பாண்டம், நானும் ஒரு மண் பாண்டம் தாப்பா, கீழே விழுந்தா அவ்வளோதான். கடந்த நாளில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னாங்க,
என்ன அப்படின்னா, கீழே விழுந்துட்டாங்களாமா பாத்ரூமில். மல்லாக்க விழுந்து மண்டை நினச்சிட்டு அடித்து அப்படியே பிளட்டு மூளையில் வந்து பெட்டெலாம் லாக் ஆகிட்டு, சர்க்குலேஷன் இல்லை. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, சில நாளையில் இறந்துட்டாங்க. கீழே விழுந்தால் உடஞ்சி நொறுங்கி போகக்கூடிய மண்பாண்டம். பின் பெருமை வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம், கோபம் வேண்டாம், எரிச்சல் வேண்டாம், பொய் வேண்டாம், விபசாரம் வேண்டாம், மதுபானம் வேண்டாம், சிகரெட்டு ஊதுறது வேண்டாம், கெட்ட வார்த்தைகள் வேண்டாம், யாரையும் கோபப்படக்கூடாது, வைராக்கியம் வைக்கக்கூடாது, திட்டு ஏசக்கூடாது. கர்த்தருடைய வசனத்திலே நிற்க வேண்டும். நம்முடைய வாயில தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். வசனம் இருந்தால் நீங்கள் வாழ்வீர்கள். வசனத்தையே பேசிக்கொண்டிருந்தால் நீங்கள் வாழ்வீர்கள். நீங்கள் கர்த்தரை பாடிக்கொண்டே இருந்தால் நீங்கள் வாழ்வீர்கள். இருளின் ஆதிக்கம் உங்களை விட்டு வெளியே போய்விடும். பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். கமாண்ட்மெண்ட்ஸை கை கொள்ள வேண்டும். பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அப்படியே பிரசன்னத்திலே வாழுவோம். நாம் இந்த காரியங்கள் சக்சஸ் ஆகும். தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எந்த சத்துருவையும் மேற்கொள்ள முடியாது. ஒரு பிரச்சனை பெருசாக வரும், மல்ல கணக்காக வரும். நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, குற்றம் செய்தாலும் மன்னித்து கொள்ளுங்க, நீங்கள் கிருபையாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்கும்போது பாருங்க அருமையானவர்களே, ஒரு நாள் வீரியமாக பேசுவான் அந்த சாத்தான். ஒரு நாள் வீரியமாக நம்மளை கலங்கடிப்பான். 2வது நாள் வல்லமை இழந்துருவோம். 3வது நாள் சுத்தமாக வல்லமை இழந்துரும். ஆண்டவர் ஜெயம் கொடுப்பார், ஜெயம் கொடுப்பார். நம்ம விசுவாசத்தில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கிடணும். தெருவில் கரண்ட்டுக்கு தூண் வைப்பாங்க தெரியுமா, லாரி மோதினா கூட விடாது. அவ்வளவு ஆழமாக அந்த கரண்ட்டு போஸ்ட்டு இருக்கும். எங்கள் ஊர்லலாம் நம்ம போடும்போது நான் பார்த்துருக்கேன். சரியான ஆழத்தில் தோண்டி அந்த தூணை உள்ளே இறக்கி வச்சுருக்காங்க. எத்தனை 1000 ஆண்டு, நான் திருமணமாகி எவ்வளோ ஆண்டுகள் ஆயிட்டு எங்கள் ஊருக்கு வந்து இன்னும் அந்த தூண் அதே இடத்துல இருக்குது வச்ச மாதிரி. அதே மாதிரி கிறிஸ்துவின் அன்பிலே நாம் இருந்தால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நேரே தேவன் நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் ஓடுங்க. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதீங்க. கர்த்தர் வசனத்தை கொடுத்துருக்காரு, அதை பிடித்து கொண்டு வாழுங்கள். எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அப்படி நின்று ஸ்ட்ராங்காக நின்று விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அந்த நோயை பார்த்து சொல்லுங்கள், நான் கிறிஸ்துவிலே உறுதியாக இருக்கிறேன், வசனத்தின் அடிப்படையிலே நான் வாழ்கின்றேன், நீ வெளியே போனுங்க. நாள் பெருசாக காட்டுவான், கால் வீங்கிற மாதிரி காட்டுவான், கண்ணு வீங்கிற மாதிரி காட்டுவான், என்ன நெஞ்சுக்குள்ளே அப்படி இப்போவே நீ டெத் ஆயிடுவேன்னு காட்டுவான். என்னன்னாலும் சரி, எனக்கு தேவன் இருக்காரு, அவர் என் உள்ளத்தில் வாசம் பண்ணி கொண்டே இருக்கின்றார், என்னிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். கெட் அவுட், வெளியே போ, நாட் அலவுடு, நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லுங்க. வீட்டுக்குள்ளே எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி, நீலாங்கு நிரந்தரம் கிடையாது, ஓடிரு இயேசுவி நாமத்தில் அப்படின்னு சொன்னீங்கன்னா சஞ்சலங்களும் தவிப்புகளும் சங்கடங்களும் வியாகுலம் கடன் பாரங்களும் கண்ணீரும் ஓடியே போகும், ஓடியே போகும். எவ்வளவு சாட்சிகளை கேட்கின்றோம், பார்க்கின்றோம். வேதத்தில் எவ்வளவு எழுதி வைத்திருக்கிறாங்க நமக்கு தேவனுடைய ஆவியானவர். எதுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை லாபம்தான், என்னைக்கு நஷ்டமே கிடையாது. அது நமக்கு இந்த ஆண்டவருக்குள்ளே வாழ்கிற பிள்ளைங்களுக்கு நஷ்டமே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றைக்கும் லாபம்தான். நம்ம ஒரு ஜெபம் செய்வோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, நான் ஒரு மண் பாண்டம், என்னிலே நீர் தங்கி இருந்து நேர்மையான பாதையில் வசனத்தின் அடிப்படையில் வாழ எனக்கு உதவி செய்யும். இவ்வுலகத்திலும் பரலோகத்திலும் நாங்கள் உம்மோடு வாழ கிருபை செய்யுங்க இயேசுவே. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இந்த மண் பாண்டத்திலே என் ஆண்டவரே நீர் என்னோடு வாழ வேண்டும் என்று கேட்போம். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ்.